ஒரு மந்திரி இருக்கார், வேஷ்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சரவை இடம்பெற்றிருக்கார். வெக்கமான சூடு சுரணை இல்லாம ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை. ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்பொழுது 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம். திரு பல்வேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். எல்லா ஆடியோவிலையும் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோவில் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல. ஆக இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்குது. இப்படி ஆட்சி தேவையா? இந்த ஊழல் ஆட்சி தேவையா? அதோட டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய் யாரு ஞாபகம் வருது? செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார். டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுக்கணும். ஆக அந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் ஆண்டுக்கு 22,000 கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது 4 ஆண்டுல. சாதாரண விஷயமா? இன்னைக்கு மத்திய அரசு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை இங்கே சோதனை நடத்தி சுமார் 1000 கோடி ஊழல் செய்தாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஆக இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் சட்ட நீதியாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதோடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த துறையில் இன்னைக்கு பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். 800 கோடி ஊழல் நாம சொல்லல, ஈடி விசாரணை மேற்கொண்டு ஊழல் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை இந்த விடியா திமுக அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. திமுக அரசு எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக. அத்தனையும் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம். சுமார் 52,50,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். சுமார் 7,350 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய வயது. அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு 10 லட்சம் 20 லட்சம் பேர் கொடுப்பதாக சொல்லி 10 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் லேப்டாப் வரல. இது ஒரு பச்சை பொய். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். இன்னொன்றையும் சொல்லியிருக்கா ஸ்டாலின். அங்க ஒரு ரகுபதி ஒரு மந்திரி இருக்கார், வேஷ்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சரவை இடம்பெற்றிருக்கார். வெக்கமான சூடு சுரணை இல்லாம அதிமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது. அதிமுக தொண்டை நிர்வாகி இரவுகள் வராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள். அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அன்றைக்கு ஒரு எட்டப்பன், இன்றைக்கு ஒரு ரகுபதி. ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார். இங்கே அதிமுக உழைப்பால் உங்களை அடையாளம் காட்டப்பட்டது. அதிமுக கட்சியால் திரு ரகுபதி அடையாளம் காட்டப்பட்டார். அதனால நீ திமுகவில் அடைக்கலம் பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க. அவர் சொல்றார், லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக. தவறு. 2019 வரை நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம். 2020 கொரோனா
ஓராண்டு பள்ளி திறக்கல, எந்த டெண்டர் விட முடியல. 21 ஆட்சி மாற்றம். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். நிராகரிச்சுட்டாங்க. இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பச்சை பொய், இது ஒரு நாடகம். மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ப வேண்டாம். அண்ணா திமுக தான் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது. அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக ஆட்சியில பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு காலணி, சீருட, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப், பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக. எந்த ஆட்சியில் இப்படி கொடுத்தாங்க? கொடுத்தாங்களா? அதை தடுத்து நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி. சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல, அம்மாவுக்கு வாரிசு இல்ல. இங்க இருக்கின்ற நாம் தான் நம்முடைய தலைவருடைய வாரிசு. அந்த இருவரும் தலைவர்களுக்கு நாம் தான் பிள்ளைகள். நமக்காக பாடுபட்டார், நமக்காக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடுகள், துன்பங்களை சந்தித்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு வேலைக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம், ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்தோம். சுமார் 3 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு 2,87,000 பேர் கொடுத்தோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். அப்பொழுது 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கின்ற மகளிர் நம்முடைய சகோதரர்களுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக வழங்கப்படும். திருமண உதவி திட்டத்தில் 20,000 50,000 வழங்கப்படும். அதோடு திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய மாணவி மகளிர்களுக்கு, தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்படும். நல்ல சேலை, அற்புதமான சேலை தீபாவளி, ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு வழங்கப்படும்.